ஹாய் மை ஃபேமிலிஸ். ரொம்ப சேடான நாள். நம்ம கேரளாவுக்கு கன்சல்டிங்க்காக கிளம்பிட்டோம். ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கேன். ஏறினோடனே ப்ளேஸ் கிடச்சிச்சு, உட்காந்துட்டேன். அக்காட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அக்கா இந்த மாதிரி எங்கள் ரேட்டு ஜாஸ்தி சரிவா இங்கே வந்து கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி நானே கிளம்பிட்டு ஆழ்வார் பக்கமாக போய் இறங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு முன்னாடி திருச்சூர் தாண்டினோடனே நம்ம ஏர்போர்ட் வரும் பார்த்திங்களா, அந்த ஏர்போர்ட் லைட் வெளிச்சங்களாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். பசங்களை வீட்டிலே விட்டுட்டு நான் மட்டும்தான் போனேன். சரி ஓகே, ஒரு நாள் மட்டும்தானே கன்சல்ட்டிங் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஏர்போர்ட்டில் இந்த லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இந்த ஏர்போர்ட்டில் செட்டிங் முடிஞ்சோடனே அடுத்தது நம்ம ஸ்டாப் தான் ஆழ்வா இறங்குறது. அக்கா நான் வெயிட் பண்ணுறேன், நீ பஸ்ஸெல்லாம் வர வேணாம் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு. சாரி, அதுக்குள்ளே பாப்பா கால் பண்ணிட்டாங்க. அக்கா உன் உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு நீ பஸ் பிடிச்செல்லாம் வர வேண்டாம், நான் வரேன், நான் உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காவுக்கு நான் திருச்சூர் வந்தோடனே கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஓகே, நான் திருச்சூர் வந்துட்டு கால் பண்ணிவிட்டேன். அக்காவும் நான் வெயிட் பண்ணுறேன்னாங்க. ஜங்ஷனில் இறங்குறதுக்கு முன்னாடி கொட்டாய் வேறு வருது, தூக்கம் வேறு வருது. நான் தூங்காமலே வந்தேன், நான் தனியாக வந்தேன் அப்படிங்கிறனால நான் தூங்காமலே வந்தேன். அதான் நம்ம இறங்குற ஸ்டேஷன் வந்தாச்சு, ஆழ்வா வந்தாச்சு. இப்போ நம்ம இறங்குற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் இறங்கினேன், யாருமே இறங்கல. நான் இறங்கிட்டு அப்படியே வெளியில் போனேன். அக்கா ஆட்டோ எடுத்துகிட்டு வெளியே நின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயில இங்கே இறங்கின 3:30 மணிக்கு நான் ஆழ்வாள் இறங்கிட்டு 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் போகிற வழியில் சாயா குடிச்சிட்டு வாய் ரொம்ப இதாக இருந்தனால என்னால் எதுவும் சாப்பிட முடியல. ஆக்சுவலாக பசி தான், சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் போகிற வழியில் டீ சாப்பிட்டு வீடு போய் தூங்கியாச்சு. இதில் 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். அக்கா என்னை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஜங்ஷனில் இருந்து. அக்காவும் அங்கே ரெடி ஆகிட்டாங்க. 10 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போனால் தான் தெரியும் அங்கே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வாய்ஸ் கொடுத்து தான் வந்துடும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. வாய் கொஞ்சம் கொளருது, நாக்கு போய் எங்கள் அக்கா சாமி கும்பிட்றாங்க பார்த்தீங்களா. அவங்க நாள் அங்கேருந்து வந்தாங்க, நான் அடுத்த நாள் ஓடி வந்துட்டேன். எப்படி நல்லா இருக்குல்ல இது. பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. நான் இங்கே முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவேன். டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவேன். உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அங்கேருந்து ஃபைல்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. யாரும் வந்தாங்கன்னா என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஃபோன் கம்ப்ளைண்ட், சார்ஜ் ஏற மாட்டேங்குது, அதனால சுவிட்ச் ஆஃப்ல அவங்க ஆஸ்பத்திரி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அக்கா பழமா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஐயோ கை வேற ஒட்டி போடல. உங்கள் அத்தை மக உங்களை தேடி ஓடி வந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். போகலாமா? போகலாமே. நானும் அக்காவும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அக்கா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டிலேயே ஊர் தெரியாது, கேரளாவில் எப்படி எல்லா ஊரும் தெரியும். அக்காவுக்கு ஃபேமிலி டாக்டர் தான். கிட்டத்தட்ட எங்கள் கேசவ மாமாலேருந்து அத்தையிலேருந்து எல்லாத்துக்குமே அங்கே தான் பார்க்குறனால அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. பட் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சு. நாங்களும் ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்காக வெயிட் பண்ணோம். அக்கா வெயிட் பண்ணாங்க. இப்போ ஈவினிங் வர சொன்னான்னு சொல்லிட்டு ஈவினிங் போய்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போயிட்டு பல்லு கழட்டியாச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு கழட்டிச்சு, 2 பல்லு கழட்டிட்டு ஹோட்டல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நைட்டு ட்ரெயினுக்கு எனக்கு அக்கா சொல்லியிருந்தாங்க. அக்காவுக்கும் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு அக்கா என்னோட ஜங்ஷனில் நான் ட்ரெயின் ஏற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்தாங்க. ட்ரெயின் ஏற்றிருக்கேன். இப்போ நானும் ட்ரெயின் ஏற்றி ப்ளீஸ் கிடைக்க மேலே ஏறி உட்காந்துருந்தேன். அப்புறம் திருச்சூர் வந்ததுக்கப்புறம் ப்ளீஸ் கீழே கிடச்சிட்டு இறங்கிட்டேன். இப்போது நான் நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு இறங்கி வெளியில் வந்தேன். கார் புக் பண்ணியிருந்தேன். காரும் வெளியில் வெயிட் பண்ணிச்சு. வீட்டுக்கு 2:10 நைட்டு. இப்போ நம்ம தூங்கிட்டு காலையில் பார்ப்போம். பாய்.